பிக் பாஸ் வீட்டில் இப்போ டிக்கெட் டு ஃபினாலே போயிட்டுருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில் இப்போ ஒவ்வொருத்தரும் ரொம்பவே கடுமையாக போட்டி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஜெஃப்ரிக்கு அப்புறமாக அன்ஷிதா அவர்கள் வெளியேறியிருந்தாங்க. அவங்க தூக்கம் இல்லாமல் இருக்காங்க, மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இப்போ அன்ஷிதா மற்றும் விஷால் அவர்களினுடைய திருமணம் நடக்குமான்னு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு புறம் எத்தனையோ நம்ம இது போல் பார்த்துருக்குறோம் பிக் பாஸில், அவங்கெல்லாம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்களா, அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாதுன்னு கூட சிலர் பேசி வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட விஷால் அவர்கள் அன்ஷிதா அவர்கள் வெளியேறும்போது அன்ஷிதா காதில் ஏதோ போய் சொல்லியிருக்கிறாரு. அதோட மறைமுகமாக விஜய் சேதுபதி அவர்கள் கூட சில விஷயங்களை பேசியிருந்தார். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஆனால் அன்ஷிதா அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த செயினை போட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளும், அதே போல் விஷால் அவர்கள் அவங்க மேலே விருப்பம் இருக்கிற மாதிரியாக ஒரு சில இடங்களில் பேசியிருந்தார். நான் வெளியே வந்தால் நிச்சயமாக நான் சொன்னதை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அன்ஷிதா அவர்களும் என்ன அவர் காதலிக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் இவங்களை தவிர விஷ்ணு அவர்கள், அதே போல் அர்ச்சனா அப்படின்னு உள்ளே வந்ததும் ரொம்பவே பிக் பாஸ் வீட்டில் காதல் கண்டென்ட்டே இல்லைன்னு சொன்ன இடத்துல மிகப்பெரிய அளவில் அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக மாறி இருந்துச்சு. ப்ரப்போஸ் பண்ணுறது, அதற்கப்புறம் அவங்களுக்காக சில விஷயங்களை பேசுகிறது அப்படின்னு செஞ்சிட்ருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ விஷால் மற்றும் அன்ஷிதா அவர்களினுடைய திருமணம் நடக்குமா அப்படின்றதான் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இருவரும் வெளியில் வந்ததுக்கப்புறம் பேசினா நிச்சயமாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க, விஷால் அவர்கள் ஏற்கனவே தர்ஷிகாவிடம் பேசின முறை, அதற்கப்புறம் அவங்க இருவரும் காதலிக்கிறாங்க அப்படின்னு எல்லோராலையும் பேசப்பட்டது. தர்ஷிகா அவர்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் அம்மாவை நான் யோசிக்காமல் விட்டுட்டேன். விஷால் அவர்கள் நிச்சயமாக இப்படி பின்னாடியெல்லாம் இவ்வளோ பேசுவார்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதே போல் நான் நிச்சயமாக அவர் இப்படி நடந்துக்குவார்னு எதிர்பார்க்கல. ஏமாந்து போன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. பின்னாடி இப்படிலாம் பேசுவார், இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுவார்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு தர்ஷிகா அவர்களும் சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லியிருந்ததும் மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஷால் அவர்களை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.